பார்க்க போறோம். அதாவது ரொம்பவே ஃபாஸ்ட்டா பார்க்க போறோம். நீங்க பார்த்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இந்த மாதிரி ஃபுட்பால் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. பட் இதுதான் உண்மை. அர்ஜென்டினான்னு ஒரு டீம் இருக்கு. அதாவது அர்ஜென்டினா கண்ட்ரில அர்ஜென்டினாங்கிற ஒரு டீம் அர்ஜென்டினாக்காக இருக்கு. இந்த டீம் தான் இப்போ இங்கிலாந்து டீம பீட் பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் இங்கிலாந்த பீட் பண்ணல. இங்கிலாந்து கூட செமி ஃபைனல் போக போகுது. அத பீட் பண்ணது சுவிட்சர்லாண்ட. தட் மீன்ஸ் அதோட டீமோட லியோனல் மெஸ்ஸின்னு ஒருத்தர் இருக்காரு. இவரு தான் அர்ஜென்டினா டீமோட ஃபேமஸான ஒருத்தரு. இந்த அர்ஜென்டினா டீம்ல இருந்த மெஸ்ஸி இருக்கிற இந்த டீம் தான் லியோனல் மெஸ்ஸி இருக்கிற இந்த டீம் தான் சுவிட்சர்லாந்த தோக்கடிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க அவங்க தோக்கடிச்ச போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதுக்கு பேர் தான் செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷன்ங்கிற வேர்ட் இங்க நீங்க பார்க்கலாம். இதுதான் இங்க நடந்திருக்கு. பாத்தீங்களா கைஸ்? எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் இவங்க வேர்ல்டு கப்புக்கு போகுறதுக்கான ஒரு வாய்ப்பு பெற்றிருக்காங்க. அதாவது யாரு கூட இவங்க வேர்ல்டு கப்ல மோத போறாங்கன்னா, இங்கிலாந்து கூட. இங்கிலாந்துனா சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல கைஸ். கிரிக்கெட்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்குது. ஒன் ஆஃப் த நம்பர் 1 பிளேஸ்ல இங்கிலாண்டும் ஒண்ணு. ஏன்னா கிரிக்கெட் பார்ன் இன் இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் கிரிக்கெட் இங்கிலாந்துல பொறந்திருக்குன்னு அர்த்தம். அது எப்படி பொறந்துச்சுன்னு நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் கைஸ். நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, அது கிரிக்கெட். இது ஃபுட்பால். ஃபுட்பால்ல இப்போ இங்கிலாந்து பொறந்திருக்குன்னா, எப்படி? அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுல்ல. அதுதான் இங்க நம்ம பார்க்குறோம். இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? எந்த மாதிரிலாம் ஜெயிச்சாங்க? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா இவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சா மட்டும் தான், இவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு புரியும். பிகாஸ் இவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அர்ஜென்டினாவ. அர்ஜென்டினாவ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ன்னு சொல்றதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. பிகாஸ் இவங்க எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. பாதுகாத்துருக்காங்க. அவங்க பாதுகாத்துருக்காங்க. அதாவது அந்த டீம அவங்க பாதுகாத்துருக்காங்க. எப்படி பாதுகாத்துருக்காங்கன்னா, அவுட் ஆகாம பாதுகாத்துருக்காங்க. அதுதான் டிஃபெண்டிங் சாம்பியன். அதாவது இவங்க பலமுறை ஜெயிச்சிருக்காங்க. அதனால தான் இவங்க டிஃபெண்டிங் சாம்பியன். இந்த டைம் இவங்க இங்கிலாண்ட ஃபேஸ் பண்ணி இங்கிலாந்து ஃபுட்பால் டீமையே தோற்கடிச்சிருக்காங்கன்னா, சாரி கைஸ் இவங்க சுவிட்சர்லாந்து ஃபேஸ் பண்ணி சுவிட்சர்லாந்தே தோற்கடிச்சிருக்காங்க. இனி இவங்க இங்கிலாந்த பார்க்க போகுறாங்க. இங்கிலாந்த பார்க்கறதுக்கு இவங்க எங்க போறாங்கன்னா, இங்கிலாந்துக்கு போறாங்க. தட் மீன்ஸ் இங்கிலாந்துல தான் வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்குதுன்னு சொல்லப்படுது. அது எனக்கு தெரியல கைஸ். ஐ திங்க் இது செமி ஃபைனல்ஸ்ல தான் இவங்க சாரி கைஸ் இவங்க செமி ஃபைனல்ஸ்க்கு தான் போறாங்க. நான் முதல்ல இவங்க ஃபைனல்ஸ்க்கு போறாங்கன்னு நினைச்சேன். சாரி. இங்கிலாந்து கூட இவங்களுக்கு ஒரு செமி ஃபைனல் இருக்கு. அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம் கைஸ். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்குது பேக் பேக் ஃபேரி சேனல். இங்க நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா, எப்படி இவங்க 3-1 கோல் அடிச்சு ஜெயிச்சாங்க. அதாவது என்ன போட்டிருக்குன்னா, சுவிட்சர்லாந்து 1 கோல் அடிச்சிருக்காங்க. நம்ம அர்ஜென்டினா டீம் 3 கோல் அடிச்சிருக்கு. தட் மீன்ஸ் டோட்டலி 4 கோல்ஸ் இருக்கு. 4ல 3 அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பிகாஸ் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு காலால எட்டி உதைச்சு அந்த ஒவ்வொரு பாலையும் அடிச்சனால தான் அந்த பால் நெட்டுக்கு போயிருக்கு. இப்படி இந்த பால் நெட்டுக்கு போனனால தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்படித்தான் இவங்க இந்த போட்டியை ஜெயிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, தெளிவா சொல்றேன். எல்லாத்தையும் பாருங்க. சரி கைஸ். அலெக்ஸ் மேக்ஸ் அலிஸ்டர் ஹெடட் இன் 10th மினிட் கிராஸ் பை லியோனல் மெஸ்ஸின்னு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. அதாவது அலெக்சிஸ் மேக் அலிஸ்டர் முன்னாடி போயிருக்காரு. பட் எப்படியோ அவரை கிராஸ் பண்ணி லியோனல் மெஸ்ஸி 6 நிமிஷத்துல அடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் கேன்சஸ் சிட்டி ஸ்டேடியம் ரொம்பவே பிரபலமாகிருக்கு. தட் மீன்ஸ் கேன்சஸ் சிட்டி ஸ்டேடியம்ல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. நாட் அங்க பிரபலமாகல. அந்த ஸ்டேடியம் சந்தோஷப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் அந்த ஸ்டேடியம்ல தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. தட் மீன்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ்ல இருந்து செமி ஃபைனல்ஸ்க்கு இப்ப போறாங்க. அது மட்டும் இல்ல, சவுத் அமெரிக்கான்ஸ் கூட இத நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்காங்கன்னு குடுத்திருக்காங்க. தென் நீங்க பாருங்க, இவங்க தான் தோத்தாங்க நீங்க நினைக்கலாம். பட் இவங்களும் நல்லா விளையாடியிருக்காங்க. இவங்க தான் ரெட் கலர் சுவிட்சர்லாந்து டீம். சுவிட்சர்லாந்து டீம் ரெட் கலர்ல இருக்கிறது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். பட் அவங்க ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஒரு பெஸ்ட் டீம். அதனால அவங்களுக்கு ரெட் கலர் குடுத்திருக்காங்க. தென் நம்ம அர்ஜென்டினா டீமுக்கும் நல்ல ஒரு கலர். இந்த கலர் போட்டிருந்தாலே உங்க எல்லாருக்கும் தெரியும். இது லியோனல் மெஸ்ஸி டீம். பிகாஸ் சிலருக்கு தெரியாது. தட் மீன்ஸ் இந்த டீமுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜெர்சி என்ன கலர்ல இருக்குன்னு நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். பிளாக், ப்ளூ, ப்ளூ ஒயிட். இந்த கலரோட டீமே அதுதான் கைஸ். டீம். சரி கைஸ். அல்வாரஸ்ன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் தான் இந்த ஷோவே ஸ்டோல் பண்ணிருக்காரு. தட் மீன்ஸ் அவர் திருடி இருக்காருன்னு அர்த்தம். எப்படி அவர் திருடினாரு அந்த ஷோவையே? அதாவது அந்த நிகழ்ச்சி, அதாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மேட்ச். அதுல அவர் ஸ்டோ பண்ணியிருக்காருன்னா, ஷோயே ஸ்டோல் பண்ணியிருக்காருன்னா எப்படி பண்ணியிருப்பாரு? தட் மீன்ஸ் அவர் நல்லா விளையாடிருக்கான்னு அர்த்தம். அது எப்படின்னு நீங்க பாருங்க கைஸ். அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரு ஃபுட்பால் டீம பத்தி நம்ம தமிழ்நாட்டுல பலருக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்றேன். ஸ்விஸ் த்ரூ பாடிஸ் ஃபார்வர்ட் இன் த டையிங் செகண்ட்ஸ். அதாவது சாகும் நொடியில் அவரது உடல்களை வைத்து நல்லா முயற்சி பண்ணி எப்படி ஒரு கோல் போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கோல் போடும்போது
நல்லா விளையாடியிருக்காரு கைஸ். அதனால தான் இவரோட டீம் ரொம்பவே ஃபாஸ்ட்டா ஜெயிச்சிருக்கு. தட் மீன்ஸ் டாக்ஸிங் நேச்சர் ஆஃப் த காம்படிஷன் which is saw Argentina also pushed to extra time in the round of 32 by Cape Verde may be played a part. என்னத்தையும் போட்டிருக்கு கைஸ். எப்படி இவங்க ஜெயிச்சாங்கன்னா, டாக்ஸ் கூட இவங்களுக்கு வாங்கல. அவ்ளோ அழகா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நேச்சரா ஜெயிச்சிருக்காங்க. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பெரிய ஆளாகலாம். தட் மீன்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுனது என்னன்னா, ஜஸ்ட் ட்ரைலர் தான் கைஸ். இனி இந்த மேட்ச்ல என்ன நடக்குது? நம்ம அர்ஜென்டினா டைம் ஜெயிக்குதா? இல்ல சுவிட்சர்லாந்து டீம் தோக்குதா? ஆக்சுவலி சுவிட்சர்லாந்து டீம் இனி ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல கைஸ். பிகாஸ் அவங்க ஒரு வாட்டி தோத்துட்டாங்க. அ பட் நீங்க கவலைப்படாதீங்க சுவிட்சர்லாந்து டீம். உங்களுக்காக இந்தியா டீம் எப்பவுமே உங்க கூட இருக்கும். தென் நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இந்த அர்ஜென்டினா டீம் யாரு கூட மோத போறாங்கன்னா, நெக்ஸ்ட் போட்டியில இங்கிலாந்து கூட மோத போறாங்க. அதுல அவங்க செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சா மட்டுமே அவங்களால ஃபைனல்ஸ்க்கு போக முடியும். அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் ஆஃப்டர்நூன் காய்ஸ்.